டிவிகே வந்து இப்போ டிஎம்கேவருடைய அதாவது மைனாரிட்டி ஓட்டுகள் வந்து இப்போ டிஎம்கேலேருந்து டிவிகேக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் சொல்கிறாங்களே, அது நடக்குமா? அப்படி இருக்கா? வேறு யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, நான் நிறைய பார்க்கல. நான் அதை சொல்லியிருக்கிறேன். 50% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஓட் வந்து டிவிகேக்கு போகும் டிஎம்கேலேருந்து. 25% ஆஃப் முஸ்லீம்ஸ் ஓட் வந்து டிஎம்கேலேருந்து டிவிகே போகணும் நம்புகிறேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதுக்காக நான் சொன்னேன், இப்படி வாய்ப்பு இருக்கா? இஸ்லாமியர்கள் ஓட்டும் கிறிஸ்தவர்கள் ஓட்டும் டிஎம்கேவுடைய ஓட் பேங்க் ஆச்சு. அண்டு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாக்களிக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட்டு எல்லாமே ஒரே அணியில் இருக்காங்க. அப்போ அவங்க ஓட்டு எப்படி போகும் அப்படின்னு ஒரு கேள்வி நியாயமாக எழலாம். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து அருமனையில் வந்து கிறிஸ்துமஸ் விழா நடக்கும், ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். ஜெயலலிதாலேருந்து எல்லா பெருமக்களும் அங்கே கலந்துருக்கிறாங்க. அது ரொம்ப ஃபேமஸான விழா அங்கே கிறிஸ்துமஸில். அந்த அருமனையில் நடந்த விழாவில் திரு ஸ்டீபன் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர் வந்து அடுத்த ஆண்டு நாங்கள் திரு ஸ்டாலினை இந்த விழாவுக்கு அழைப்போம் எதிர்க்கட்சி தலைவராக அப்படின்ட்டு. நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பரவாயில்ல, திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு பகிரங்கமாக அறிவிக்கிறார். யாருங்க? அருமனையில் கிறிஸ்தவ பெருமக்கள் கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனில். அதுதான் நான் சொன்னேன். அது வந்து அது நடந்தது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. நான் அதை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். சிறுபான்மை மக்கள் வாக்கு முதல் முறையாக எம்ஜிஆருக்கு பிறகு, எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு, மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து எம்ஜிஆர் தான் இருந்துச்சு, அவரை எல்லாருமே வந்து ஏற்றுக்கொண்டாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு இந்த பாஜகவுடைய எழுச்சி, இந்த ஜெயலலிதா அவர்கள் வந்ததெல்லாம் வந்த பிறகு அவங்க வந்து அது திமுகவுக்கு மொத்தமாக போயிடுச்சு. அதற்கு பிறகு திமுக வந்து ஃபஸ்ட் டைமாக வெளியே போகுது. அது வந்து அதாவது ஃபுல்லாக இல்லை, பார்ஷியலி. அது வந்து திரு விஜய்கிட்ட போகுது. அதனால் திமுக கூட்டணிக்கு பெரிய இழப்பு.